எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா டிஃபன் ரெசிபின்னு இப்ப எல்லாமே கேரளா ரெசிபிஸ் தான் போடுவோம். ஆனா ஹெட்டிங்ல அது வரல. இருந்தாலுமே அவங்க என்ன கண்டென்ட் பண்ணுவாங்க அந்த ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது மரவள்ளி கிழங்கு இருக்கலாம், மர்ச்சினி கிழங்கு. எங்க ஊர்ல அது மர்ச்சினி கிழங்கு, அவங்க ஊர்ல கப்பை. இதை நான் தண்ணி ஒண்ணுமே விடலை, இன்னும் சும்மா ஆவியில வச்சு வேக வச்சிருக்கேன். இதை வச்சு ரொட்டினா ரொட்டி, சப்பாத்தினா சப்பாத்தி, நான் என்ன பேர்னாலும் வைக்கலாம். சைடிஷ் எதுவுமே வேண்டாத ஒரு டேஸ்ட் வைஸ், ஹெல்த்தி வைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சூட்டபிளான ஒரு டிஃபன் தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். அதுக்காக வேண்டி நம்ம தண்ணியே இருக்காது. குக்கர்ல எல்லாம் நம்ம வேக வச்சோம்னா மாவு கிளுகிளுன்னு வரும். அதுக்காக வேண்டிதான் நான் என்னன்னா ஆவியில வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். கை வச்சே நம்ம இதை இப்படி பண்ணிவிடணும். ஃபர்ஸ்ட் இந்த நார் இருக்கலாம், இதை எடுத்துடணும். இந்த நார் இது கூட சேரவே கூடாது. நார் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம நானோ சப்பாத்தி எது ரெடி பண்ணுவோமோ அது நீட்டா வராதுன்னா ரவுண்ட் சைஸ்ல நம்ம பரத்த முடியாது. அதுக்காக வேண்டி நான் இன்னும் இதுல உப்பு ஆட் பண்ணல. உப்பு போடாம வேக வச்சு வச்சிருக்கு. பார்த்தா 3/4 பங்கு வெந்த மாதிரி இருக்கும். இல்லவே இல்லை, நல்லா வெந்துட்டு. ஆனா நம்ம கையில வச்சு சப்பாத்தி மாவு பதத்துல ரெடி பண்ண முடியாதவங்க, புரிஞ்சா? ஏன்னா நம்ம கை வச்சு இதை ரெடி பண்ணலாம். இப்படி நம்ம கொஞ்சம் தம் கொடுத்து மேட்ச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனா கொஞ்சம் கூட சப்பாத்தி மாவு பேட்டர்ன்ல வரணும்னா மிக்சியில போட்டு நம்ம அடிக்கணும். மிக்சியில கிழங்கு அவிச்சு புட்டு, கிழங்கு அடை வரைக்கும் நம்ம அவிச்சு இருக்கணும். பாருங்க, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஆவியில வச்சு வேக வச்சதை எடுத்தோடனே அது என்னன்னா இப்படி வந்துட்டு. இனிமேல் இது என்ன செய்யணும்னா கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, ராகி மாவு, எந்த மாவாக இருந்தாலும் ஆட் பண்ணலாம். எதுக்குன்னு சொன்னா கையில ஒட்டாம இருக்கணும். ரெண்டாவது நான் இதுல கிழங்குனாலே டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னு யோசிக்கக்கூடியவங்களுக்காண்டி இதுல 2 ஜீரக பொடியும் சில்லி பிளேக்ஸ் நான் ஆட் பண்ண போறேன். ஏன்னா இதுக்கு சைடிஷ் தேவையில்லை, பட்டர் தடவி சாப்பிட்டுடலாம். ஓகே, நான் இன்னைக்கு அதுக்காண்டி எடுக்கிறது மைதா மாவு. எல்லா மாவுமே எடுக்கலாம், நல்லா ஆனா நைஸா இருக்கணும். சரியா? வாட்டர் ஒண்ணுமே ஆட் பண்ணாண்டாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். காணாட்ட நம்ம 2வது ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா ஜீரக பொடி. எதுக்கு ஜீரகம்னா நமக்கு செமிக்கணும். அதுக்காக வேண்டிதான் கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ் லாஸ்டா ஆட் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே, கூட சால்ட், தேவைக்கு தகுந்த உப்பு கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். கல்லுப்புனால நான் கொஞ்சமா போட்டிருக்கேன். இதுக்கு கூட 1 ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய். பாருங்க, நம்ம தோரனுக்கெல்லாம் நுணுக்குவோம், அதுல வச்சு நுணுக்குனா போதும். இப்படி எடுத்து காமிச்சிட்டு அப்பந்தான் இந்த பேட்டர்ன்ல வருமே ஒளிஞ்சி பார்த்துடுங்க. நான் இன்னும் ஒரு தடவை கூட நம்ம அடிக்கணும். இது நம்ம கொஞ்சம் ஆயில்லாம் ஊத்துனதுனால இந்த கிழங்கு மாவு இப்படி இருக்கு. இல்லைன்னு உண்டுமானால் இந்த பாத்திரத்துல இருந்து எடுக்க முடியாது, வலுன்னு வந்துடும். கொஞ்சமா கையில மாவை தடவிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு. இதா இருக்கா? தண்ணியே சேர்க்காம ரெடி பண்ணிடுங்க. ஒட்டவும் செய்யாது. இல்ல இது ரப்பர் கணக்கா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதுக்குதான் கொஞ்சமா ஏதாவது ஒரு 2 ஸ்பூன் போல கோதுமை மாவுனா கோதுமை மாவு, சப்பாத்தி இந்த மைதா மாவுனா மைதா மாவு,
ரொம்ப நேரம் விரவி வைக்காண்டாம் எடுக்கணும். இது இனிமேல் நம்ம எப்படி பரத்த போறோம்னு பார்ப்போம். சரியா? இதுதான் மிக்ஸி இருந்துன்னா கார சப்பாத்தி, கார கிழங்கு சப்பாத்தி ரெடி. ஓகேயா? நான் இந்த பேர் தான் வச்சிருக்கேன். நீங்க என்ன பேர்னாலும் வச்சுக்கிடலாம். கழுவ போட்டுருங்க. நான் இன்னைக்கு இந்த கட்டிங் பிளேட் வச்சுதான் ரெடி பண்ண போறேன். உங்களுக்கு எவ்வளவு பெருசு எடுக்கணுமோ அதுக்கு தகுந்து எடுத்துக்கிட வேண்டியதான். லைட்டா மைதா மாவு, நம்ம என்ன மாவு எடுக்குமோ அந்த மாவு எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா அது அந்த சப்பாத்திக்கு புரோட்டால நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஓகேட்டா. கஷ்டமா இருக்குமா? நம்ம மாவு கொஞ்சம் கூடுதலாக எடுத்ததுனால ரொம்ப பெருசாவே ரெடி பண்ணியாச்சு. இந்த திக்னஸ் போதும். ரெண்டாவது நம்ம இது ஒட்டுமான்னு கேட்டா ஒட்டாது. ஸ்டோர்ல வால் போஸ்ட் எல்லாம் பட்டு ஒட்டுவாங்க. ஒட்டதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணது கிழங்கு மாவு. ஆனா இந்த கிழங்கு மாவை நம்ம இப்ப சப்பாத்தி எடுத்தா நான் ஒட்டவோ எடுக்க ஒண்ணுமே செய்யாது. போடும்போது இதே மாதிரி தட்டிட்டோம்னா நம்ம எவ்வளவு மாவு இதுல ஆட் பண்ணோமோ அது அவ்வளவு என்ன செய்யும். அதுதான் நம்ம மிக்சியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது. நீங்க சில்லி பிளெக்ஸ் எனக்கு வேண்டாம், நான் ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிடும், நம்ம அதை ஆட் பண்ணாண்டா ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர்ல வராது, நம்ம கிழங்கு என்ன கலரோ அதே கலர்ல வந்துடும். இப்படி நம்ம செய்து எங்கேயாவது கொண்டு போனா கூட சைட் டிஷ் இல்லாம சாப்பிடலாம். அதுக்காக தான் இந்த மெத்தடு. வெறும் மைதா மாவு தின்னாதான் உடம்புக்கு சத்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஐட்டங்களோட சாப்பிடும்போது விட்டுறோமா? தோசைகளை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி வச்சுதான் ஸ்ப்ரெட் பண்ண போறேன். இது நான் இரும்பு கல் போட்டிருக்கேன். நான்ஸ்டிக்கும் போடலாம். எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். லாஸ்ட் நம்ம பட்டர் தடவிக்கலாம். நமக்கு நல்லா பொங்கி எடுத்து அவ்வளவு ஒரு சாஃப்டா வரும். இப்ப நம்ம உடனே சாப்பிடறதா இருந்தா பட்டர் தடவிடலாம். பேக்கிங்கா இருந்தா நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டரை எடுத்து வச்சுட்டா மட்டும் போதும். இல்லைன்னா நம்ம இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போகலாம். எதுவுமே தேவையில்லாம சாப்பிடலாம். இது நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணாமலே இந்த சப்பாத்தி ரெடி பண்ணிடுவோம். சப்பாத்தினா சப்பாத்தி, ரொட்டினா ரொட்டி, நான்னா நான். உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தோணும் அதை வச்சுக்கிட வேண்டியதுதான். இதெல்லாம் அவ்வளவு டேஸ்ட், ஹெல்த்திங் கூட. மைதா மாவு கூடி போனா 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அப்படிதான் சேர்த்திருப்போம். ரொம்ப இதுல 4ல் 1 பங்கு தான் இதுல சேர்த்திருக்கோம். நீ அடுத்தது இதே வச்சுப்போம். இதுல நான் பட்டரை தடவி தரேன்னா நிறைய புள்ள
லைட்டா போடுவேன். இது செகண்ட் சுட்டது, இது ஃபர்ஸ்ட் சுட்டது. இந்த வருது எப்படி இருக்கா? இந்த வருது ஆச்சா? ரெண்டாவது பிக்கும் போது பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்கும். சைட் டிஷ்ங்கிறதே எதுவும் வேண்டாம். நம்ம எங்கேயாவது டூரு இந்த மாதிரி இடத்துக்கு போகதா இருந்தால் இது ரொம்ப யூஸ். ரெண்டாவது நார்மலாவே நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிடலாம். கூட வேணா 2 பல்லாரிய சைட்ல வைக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சாலடு, ரைத்தா வைக்கணும், ரைத்தா இல்லைன்னா குக்கும்பர், ஏதாவது ஒரு சாலட் மட்டும் வச்சு நம்ம ரெடி பண்ணா போதும். டேஸ்ட் வைஸ் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஓகே, நான் இதை இனிமேல் பிளேட் பண்ணிட்டு காணிக்கேனா. நான் இன்னைக்கு சைட் டிஷ் எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் எது என்ன எடுத்திருக்கேன்னா தயிர்ல லைட்டா சீனியை மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஹாட்டு, இது ஸ்வீட்டு. ஓகே, இவ்வளவுதான் மேட்ரு. இதெல்லாம் சிம்பிள்னு சொல்ல மாட்டேன், நமக்கு இது கொஞ்சம் டைம் தான். ஆனா நம்ம இது செய்து சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்தி தானே. அன்ஹெல்த்தி மைதா மாவு சேர்த்தனால ஹெல்த்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. 4ல் 1 பங்கு தான் நம்ம மைதா மாவை ஆட் பண்ணுவோம். கிழங்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபுட் ஆகும். கண்டிப்பா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எல்லாமே புதுசா ஒவ்வொன்றா நான் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணி, அதனால நீங்க துணிஞ்சு செய்யலாம். எந்த உங்களுக்கு ட்ரபிள் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டா பேஜும் உண்டு, அதுலயுமே நீங்க சொல்லலாம். இப்போ கொஸ்டினும் கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.